விருதுநகர் பட்டாசாலை விபத்தில் தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி போராட்டம் நடைபெறுகிறது. கட்டனார்பட்டி வனஜா பட்டாசாலை விபத்தில் 21 பெண்கள் உட்பட 25 பேர் நேற்று உயிரிழந்தனர். உடல்களை பெற மறுத்து விருதுநகர் மருத்துவமனையில் இருந்து உறவினர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். விருதுநகர் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கட்டனார்பட்டி வனஜா பட்டாசாலை விபத்தில் 21 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் பேரணியில் ஈடுபட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். காவல்துறையினர் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக இதுவரை ஏன் இழப்பீடு வழங்கவில்லை என்று இது தொடர்பாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, அங்கு என்ன நிலவரம், கூடுதல் விவரங்கள்? விக்னேஷ், அதாவது கிட்டத்தட்ட 25 பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல் சம்பந்தப்பட்ட ஆலையுடைய உரிமையாளர் கைது செய்ய வேண்டும். இந்த இதுக்கு அதாவது முழுமையாக விதிமீறலால் தான் இந்த விபத்தானது நடைபெற்றது. அந்த ஆலை முழுமையாக சீல் வைக்க வேண்டும். இதற்கு சம்பந்தப்பட்ட அதாவது சட்டவிரோதமாக ஆலை செயல்படுவதற்கு துணை போன அத்தனை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி உறவினர்கள் தங்களுடைய அந்த 25 உடல்களை வாங்காமல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தற்பொழுது போராட்டக்காரர்கள் அந்த இறந்து போன நபர்களுடைய உறவினர்கள் வெளியேறி சாலையில் தற்பொழுது பெருமளவு பேரணியாக திரண்டு போராட்டத்தில் தொடர்ச்சி ஈடுபட்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தலைமையில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழந்த நபர்களுக்கு உரிய இழப்பீடு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அதே போல் படித்த அந்த சம்பந்தப்பட்ட இறந்து போன நபர்களுடைய குடும்பத்தில் படித்த நபர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். எங்களுக்கு இந்த சுற்றுவட்டார பகுதியில் பட்டாசு தொழிலை தவிர வேற மாற்று எந்த தொழிலும் இல்லாத காரணத்தினால்தான் எங்களது உயிரை நாங்கள் சுமனை நினைத்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணிக்கு நாங்கள் ஆபத்தான வேலையை தெரிந்து நாங்கள் பணிக்கு நாங்கள் செல்கிறோம். இனிமேல் நாங்கள் இந்த பணிக்கு செல்லாமல் இருப்பதற்கு மாற்று தொழில் எங்களுக்கு இந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தற்பொழுது இந்த உயிரிழந்த நபர்களுடைய உறவினர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இன்னும் பல உயர்மட்ட அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடைய தற்பொழுது பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வந்தாலும் உறவினர்கள் தற்போது வரை போராட்டத்தை கைவிடுவதாக தெரியவில்லை. உடல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற விஷயத்தில் உறுதியாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலை முழுமையாக சட்டவிரோதமாகவும் அதே போல் எந்த விதமான ஒரு விதிமீறலையுமே பின்பற்றாமல் இயங்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என்கின்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு அதாவது சட்ட விதிகளை மீறியும் தொடர்ச்சியாக விதிமீறலாகவும் இந்த ஆலை இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருந்த அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இவர்கள் தற்போது கூறியிருக்கிறார்கள். அரசு வேலை வேண்டும், 30 லட்சம் ரூபாய் பண வேண்டும் என்பதை தாண்டி இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆலையோட உரிமையாளரை கைது செய்யவில்லை. இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்ற ஒரு நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்கின்ற விஷயத்தை முன்வைத்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் சாலையில் பேரணியாக சென்று தற்போது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.